அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரேணுகா வந்து மாட்டிக்க போறாங்க. எந்த விஷயத்துல அப்டின்னா, இந்த ரூ. 50,00,000 பணம் விஷயத்துல தான். அதாவது கதிரேசன் வீட்ல ரூ. 50,00,000 காணாம போயிருக்கு. அத வந்து விஜய் மூலமா கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீசரும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரே சந்தேகம் தான். வீட்ல இருக்கிற 3 பேர் மேல தான் சந்தேகம். ஆனா இதுக்கு இடையில கதிரேசன் வந்து மல்லி மேல ஒரு பழிய போட்டு பார்த்தாரு. இந்த வீட்ல பணம் திருடு போனதுக்கான காரணம் மல்லி தான் அப்டின்னு அத வந்து விஜய் சாதுரியமா அதே நேரத்துல நெத்தி அடியாவே அடிச்சுட்டாரு. அதனால இப்ப மல்லி மேல அவங்களால எந்த ஒரு பழியும் போட முடியாது. அப்ப இதுல வந்து ரேணுகாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா, கதிரேசன் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் ஆஃபீசர் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. யார் பணத்த எடுத்தாரு அப்படிங்கிற மொதற்கொண்டு கண்டுபிடிச்சாச்சு. அந்த பணத்தோட சீரியல் நம்பர் எல்லாமே கிடைச்சாச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரேணுகாவுக்கு பகீர்னு தான் ஆகும். அப்ப இந்த இடத்துல தான் ரேணுகா வந்து தண்ணி அதிகமா குடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா, அவங்க தான் திருடியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரதான் செய்யுது. அந்த சீரியல் நம்பர வச்சு கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஏன்னா, ரகு வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பணத்த தான் பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மாரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால இப்ப அந்த விஷயத்த கை விட்டுருவாங்க. அதாவது பணத்த கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ற விஷயத்த கை விட்டுருவாங்க. அப்ப அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து இவங்கள நெருங்கிரும். அதாவது ரகுவையோ, இல்ல ரேணுகாவையோ நெருங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேணுகா அந்த நேரத்தில மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதில அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு எப்படி சந்தேகம் வரும் அப்படின்னா, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பணத்தோட அரும தெரியாது. இருந்தாலும் அந்த பேக்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தூக்கி மறைச்சு வச்சிருக்கலாம். இல்ல சும்மா தூக்கி வெளியில போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாரியான விசாரணைய ரேணுகா மேல விசாரிப்பாங்க. அப்படி ஒருவேளை ரேணுகா கிட்ட விசாரிக்காங்க அப்படின்னாலே, ரேணுகாவுக்கு அது வந்து தூக்கி வாரி போட்டுரும். அப்போ கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுரும். அப்ப ரேணுகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயம் நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா, இந்த ரூ. 50,00,000 பணம் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாகணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க ஒரு முடிவா எடுப்பாங்க. அப்ப மல்லி மேல பழி போடலாம் அப்படின்னு நெனச்சா அதுவும் நடக்காது. அப்ப ரகு கிட்ட என்ன பேசுவாங்க, அந்த பணத்த கொண்டாந்து திரும்ப அங்க வச்சுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ரகு என்ன சொல்ல போறாரு, அப்படி வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமென்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுது அப்படின்னா 2 பேருமே மாட்டுவாங்க. ரகுவும் மாட்டுவாங்க, ரேணுகாவும் மாட்டுவாங்க. அப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாரு ரகு அப்படின்னா, அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த ரேணுகாவுக்காக சரி பண்ணலாம். ஏன்னா இந்த 50,00,000 வச்சுக்கிட்டு நம்ம இதோட போதும்னு நெனச்சா அவ்வளோதான். அப்போ கதிரேசன்ட்டயும் பணம் நெறையா இருக்கு. அங்க வந்து விஜய்கிட்டயும் நெறையா பணம் இருக்கு. அப்போ இந்த 50,00,000 வந்து நம்ம இப்போதைக்கு பெருசா எடுக்க வேண்டாம். 50,00,000 கொண்டு வீட்ல வச்சுட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு அதுக்கப்புறம் உள்ள சொத்துக்கள நம்ம மொத்தமா அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி பட்டுக்குவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ரேணுகா பேச்சு கேட்பாரு ரகு. ரேணுகா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அந்த பணத்த எங்க எடுத்தோமோ அங்கேயே வச்சிரலாம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தோட அரும தெரியாது. அதனால அந்த பணத்த வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கலாம். இல்ல கட்டிலுக்கு கீழ எங்கேயாவது தள்ளியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, அப்ப அந்த பணத்த என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப பணம் திரும்ப வந்துரும். அப்ப திருட்டு பழிங்கிறது யார் மேலயும் விழாது. ரேணுகாவும் அதுல தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப ரேணுகா இப்ப தப்பிச்சா கூட அடுத்தடுத்த விஷயங்கள்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. என்ன இந்த பணம் திருட்டு விஷயத்துல வேணா தப்பிக்கலாம். அடுத்து அவங்க வந்து ஒரு போலி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான வழி வந்து மல்லிகிட்ட இருக்க தான் செய்யுது. மல்லி அதுக்காக இப்படி விட போறதில்ல. இப்போ அடுத்தடுத்த என்னன்னா, வெண்பாவ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிரடியான விஷயத்த இந்த ரேணுகா சொல்லியிருக்காங்க. அது வந்து மல்லிய நிப்பாட்டுமா? ரேணுகாவ பார்க்காம மல்லி இருந்துருவாங்களான்னா, அது நடக்க போறதில்ல. கண்டிப்பா மல்லி வந்து அடுத்தடுத்து வெண்பாவ பார்க்க தான் போறாங்க. அப்ப நெறைய பிரச்சனைகள் இன்னும் வரத்தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ரேணுகா என்ன பண்ணுவாங்க, மல்லிய வந்து மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. இல்லன்னா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில மல்லி பொறுத்தது போதும்னு பொங்கி எழ போறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.